இந்த திமுக ஆட்சியில கஞ்சா விற்பனையில புதுமையை சாதித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு எங்க பார்த்தாலும் கஞ்சா, ஸ்கூல் வாசல்ல கஞ்சா, கல்லூரி வாசல்ல கஞ்சா, கஞ்சாக்கு அடுத்தபடி கஞ்சா சாக்லேட். சுகாதாரத்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு துறை இருந்தா தானே அந்த அமைச்சர் எங்க ஹாஸ்பிட்டல் போறாரு, ரோட்ல ட்ரௌசர் மாடி ஓடி நிற்கிறார். உனக்கு மேல ஒரு அப்பன் டெல்லியில இருக்கிறான், அச்சாம்பார் ஒரு ஆப்பு. உன் நடவடிக்கையே அந்த பாரதிய ஜனதா ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய கட்டுப்பாட்டில் உள்ள டெல்லி மாநகரத்தில் 3 ஆண்டு காலமாக இந்த போதைப் பொருளை திமுகவை சேர்ந்த நிர்வாகி கடத்திருக்கிறார். இந்த கூட்டம் போதை தமிழகம் முழுவதும் இன்றைக்கு போதை மருந்து விற்பனை செய்யப்படுகிறது, போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. அதை செய்கின்றவர்கள் திமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி. நம்ம இது வரைக்கும் முன்னாடி திமுக சொல்லல, இன்னைக்கு சொல்லல, 2 ஆண்டா நான் சொல்றேன். கஞ்சா கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா, ஸ்கூல் வாசல்ல கஞ்சா, கல்லூரி வாசல்ல கஞ்சா, கஞ்சாக்கு அடுத்தபடி கஞ்சா சாக்லேட். இப்ப கஞ்சா ஸ்டாம்ப், போதை ஸ்டாம்ப், நாக்குல வச்சு தடவுனா ஸ்டாம்ப் போதை. தமிழ்நாடு எதுல முன்னேறதோ இல்லையோ, தகவல் தொழில்நுட்பத்தில் முன்னேறதோ இல்லையோ, பொருளாதாரத்தில் முன்னேறதோ இல்லையோ, இந்த திமுக ஆட்சியில கஞ்சா விற்பனையில புதுமையை சாதித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு போதை ஊசி, போதை மாத்திரை, வலி நிவாரணத்துக்கு தரப்படுகின்ற அந்த மாத்திரைகளை இன்றைக்கு போதைக்கு பயன்படுத்துகிறார்கள். சுகாதாரத்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு துறை இருந்தா தானே அந்த அமைச்சர் எங்க ஹாஸ்பிட்டல் போறாரு, ரோட்ல ட்ரௌசர் மாடி ஓடி நிற்கிறார். ஹாஸ்பிட்டல் போய் பாரியா, மருந்து இருக்குதா, மாத்திரை இருக்குதா, பெட் இருக்குதா, பேஷண்ட்டுக்கு ஊசி போட்டாங்களா, டாக்டர் இருக்காங்களா, நர்ஸ் இருக்கான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஒரு அரை ட்ரௌசர் போட்டு ஓடிட்டு இருக்கிறோம். இதுதான் உனக்கு கொடுத்த வேலையா? இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்க வேண்டிய மருந்து மாத்திரைகள் இன்றைக்கு தங்கு தடையின்றி பொதுவெளியிலே அது போதை மாத்திரைகளாக இன்று உருமாறி கொண்டிருக்கிறது. அதை தடுக்க வேண்டியது யார்? தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ஆளும் அரசுக்கு. இன்றைக்கு யார் இந்த நாட்டை ஆள கொண்டிருப்பது? திமுக. அதனுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் நிறைவு செய்ய போகிறார். சொன்னோம், எங்கே பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறாங்க, போதை மருந்து கிடைக்குது, கஞ்சா சாக்லேட் கிடைக்குது, கல்லூரி வாசல்லையும் ஸ்கூல் வாசல்லையும் கிடைக்குது, நடவடிக்கை எடுங்க சொன்னா அந்த போதை மாத்திரம் மேல் நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு நடவடிக்கை எடுன்னு சொன்ன எங்க மீது வழக்கு போட்ட. என்ன ஆச்சு? உனக்கு மேல ஒரு அப்பன் டெல்லியில இருக்கிறான், அச்சாம்பார் ஒரு ஆப்பு. உன் நடவடிக்கையே இதுல இன்றைக்கு திமுகவை சேர்ந்த முக்கியமான சென்னையிலே மாவட்ட பொறுப்பில் இருக்கின்ற ஜாபர் சாதிக் என்ற திமுக நிர்வாகி இந்த 3 ஆண்டு காலமாக 3500 கிலோ போதை மருந்து தேங்காய் உணவுப் பொருள்ல கலந்து வெளிநாட்டுக்கு மட்டும் 3500 கிலோ தோராயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த போதை மருந்தை கடத்திய தலைவன் ஜாபர் சாதிக் கைது செய்யப்படவில்லை.
அவருடைய சகோதரரும் மற்றொரு அவரும் தமிழ்காரன் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலோட்டமாக சொல்லப்பட்டது 3500 கிலோ, மதிப்பு 2000 கோடி ரூபாய். எந்த நாட்டுக்கு? நியூசிலாந்து நாட்டுக்கும் ஆஸ்திரேலியா நாட்டுக்கும் கடத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு மட்டும் பொறுப்பு இல்ல, 3 வருஷமா கத்திருக்கிறான். இந்த டெல்லியில ஆண்டு கொண்டு அரசு என்ன பண்ணிச்சு? அவர் என்ன பண்ணாரு? டெல்லியில இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லி, நவீன இந்தியா, டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லிக் கொள்கின்ற அந்த பாரதிய ஜனதா ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய கட்டுப்பாட்டில் உள்ள டெல்லி மாநகரத்தில் 3 ஆண்டு காலமாக இந்த போதைப் பொருளை திமுகவை சேர்ந்த நிர்வாகி கடத்திருக்கிறார். இவங்க கண்டுபிடிச்சாங்களா? தமிழ்நாடு அரசு கண்டுபிடிச்சதா? டெல்லி அரசு கண்டுபிடிச்சதா? அது அதை விட வெட்கக்கேடு. இது நியூசிலாந்து அரசும் ஆஸ்திரேலியா அரசாங்கமும் தகவல் கொடுக்கிறது. டெல்லியில் இருந்து எங்கள் நாட்டுக்கு போதை மருந்து கடத்தப்பட்டு வருகிறது. அதன் பிறகு அமெரிக்கா உளவு நிறுவனம் தகவல் கொடுக்கிறது. அமெரிக்கா கொடுத்த பிறகுதான் அந்த தகவலின் அடிப்படையில் தான் இவர்கள் கண்காணிக்கப்பட்டு இந்த ஜாஃபர் சாதிக் அவருடைய கூட்டாளிகள் பிடிக்கப்படுகிறார்கள். இந்த மாநில அரசு மத்திய அரசு கண்டுபிடிக்கல, எங்கே இருக்கிற அமெரிக்காரன் சொன்னான். இதுதான் உங்க லட்சணம். 3 ஆண்டு காலமாக இந்தியாவுடைய தலைநகரிலே இந்த போதை மருந்து கடத்தப்பட்டிருக்கிறது. டெல்லியில் இருந்து மட்டும் 3500. அந்த கடத்தல் தலைவன் ஜாஃபர் சாதிக் யார்? திமுகவுடைய முக்கிய நிர்வாகி. மட்டுமல்ல, திமுக இருக்கிற முதலமைச்சர் உட்பட முதலமைச்சருடைய இளவரசர், தமிழ்நாட்டுடைய பட்டத்து இளவரசர் ராஜராஜ சோழனுடைய பேரன், ராஜேந்திர சோழனுக்கு கொள்ளு பேரன் உதயநிதி, அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி. அதை விட வெட்கக்கேடு, தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் இவரோடு எல்லாம் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் இன்றைக்கு பத்திரிகையும் ஊடகத்திலும் வந்திருக்கிறது. முதலமைச்சரை பார்த்து பேசுகிறார், உதயநிதியிடம் நிதி கொடுக்கிறார். இந்த போதை மருந்து கடத்தியிலே வந்த வருமானத்திலே உதயநிதிக்கு அவர் நடத்துகின்ற அறக்கட்டளைக்கு நிதி கொடுத்திருக்கிறார். யார்? இந்த போதை மருந்து கடத்தல் தலைவன், தமிழகத்துடைய முதலமைச்சருடைய பிள்ளை, நாளைய முதலமைச்சர் என்று சொல்லிக் கொள்கின்ற உதயநிதிக்கு இந்த போதை கடத்தல் தலைவன் நிதி வழங்கியிருக்கிறான். இல்லைன்னு சொல்லு. திமுகவுடைய மாவட்ட செயலாளர், சென்னை மாவட்ட செயலாளர் சிற்றரசு நடத்துகிற கொரியர் நிறுவனத்தின் மூலமாக இந்த போதை மருந்துகள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று என்சிபி, அந்த நர்கோட்டிக் பேரோ சோதனை இருக்கிறது. சோதனை சென்ற போது அதை படமெடுத்த தொலைக்காட்சி நிறுவனரை கட்டி போட்டு அடித்து தாக்கியிருக்கிறார்கள். என்ன நடவடிக்கை எடுத்த? ஆக இந்த காவல்துறை குற்றவாளிக்கு உடனடியாக இருந்து கொண்டிருக்கிறது, செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவரை அந்த ஜாஃபர் சாதிக்கை கண்டுபிடிக்க முடியவில்லை. 2000 கோடி ரூபாய்க்கு போதை மருந்து கடத்திருக்கிறார், படம் எடுத்திருக்கிறார், வியாபாரம் செய்திருக்கிறார், பலரோட வியாபாரம் உறவு இருந்திருக்கிறது. இது அனைத்தையும் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். அவரோடு தொடர்பில் இருந்தவர்கள், அவரோடு வர்த்தக ரீதியாக தொடர்பு இருந்தவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும். இது எப்ப விசாரிப்பாங்க?
ஜாஃபர் சாதிக் கிடைச்சா கிடைப்பாரா? என்ன ஒற்றுமைனா சாதிக் பாட்சா ஜாபர் சாதிக். சாதிக் பாட்சாக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது? நான் சொல்லல. சாதிக் பாட்சாவுடைய 2G அலைக்கட்டளை 1,75,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்ததாக, ஊழல் செய்ததாக கைது செய்யப்பட்டு திகால் செய்த சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த குற்றத்தில் தொடர்புடைய சாதிக் பாட்சா திடீரென்று மர்மமான முறையிலே இறக்கிறார். அன்றைக்கு ஆட்சியில், அன்றைக்கு யார் ஆட்சி? திமுக ஆட்சி. யார் முதலமைச்சர்? கருணாநிதி. அந்த வழக்கை சாதிக் பாட்சா தற்கொலை செய்து கொண்டார் என்று வழக்கை அவசரமாக முடிக்கப்பட்டது. இஸ்லாம் சமுதாயத்திலே ஒருவர் இறந்தால் அவரை அடக்கம் செய்வார்கள். ஆனால் சாதிக் பாட்சாவுடைய உடலை அவருடைய மனைவியுடைய ஒப்புதலை பெறாமல் வேகமாக எரியூட்டியதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கு சாதிக் பாட்சா மனைவி காவல்துறையை புகார் கொடுத்திருக்கிறார். என் கணவர் தற்கொலை செய்யவில்லை, கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று. இப்ப நமக்கு எல்லாம் கவலை என்னன்னா, ஜாபர் சாதிக் உயிரோடு கிடைக்கணும். அவர் உயிருக்கு ஆபத்து. இதை மத்திய புலனாய்வு துறை, தமிழகத்தில் காவல்துறை நம்பாதீர்கள். ஏனென்றால் அந்த காவல்துறை இத்தனை ஆண்டு காலமாக அதில் இருக்கிற பல்வேறு